ஹலோ ஆல், வெல்கம் டு ஹனி பேக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸு. 1/4 கிலோ கேக் பண்ணுறதுக்கு, 1/2 kg கேக் பண்ணுறதுக்கு, 1 kg கேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக மெஷரிங் கப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன்னு சொல்லி தனித்தனியாக மெஷரிங் ஸ்பூன்ஸ் ஆல்சோ பேக்கிங் ஷாப்பில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். செகண்ட் ஒன் சீவர். மாவை நல்லா சளிச்சு எடுத்தாதான் எந்த லம்ஸும் இல்லாமல் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். தேர்டு ஒன் வந்து மிக்சிங் பவுலில் எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே வந்து ஓவனில் வைக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பட்டரையும் சாக்லேட்டையும் ப்ரௌனி செய்யும்போது மெல்ட் பண்ணி ஓடிஜியில் வச்சு எடுத்துக்க முடியும். ஃபோர்த் ஒன் பீட்டர் வந்து எக்கை ஃப்ளஃபியாக பீட் பண்ணுறதுக்கும் க்ரீமை ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுக்க முடியும். இது ரெண்டும் இல்லாட்டி பீட் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. விஸ்கை வச்சும் எக்கை பீட் பண்ண முடியும், க்ரீமையும் பீட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி பீட் பண்ணுங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். ஃபிஃப்த் ஒன் வந்து எசன்ஸு. வெனிலா எசன்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்பான்ஸுக்குமே யூஸ் பண்ணுற பேசிக் எசன்ஸு. எக்ஸ்மெல் வந்து போகணுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டோட்டலாகவே எக்ஸ்மெல் போகணுன்னா அதுக்கு மில்க் எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டோன்னா டோட்டலாகவே எக்ஸ்மெல் வந்து வராது. சிக்ஸ்த் ஒன் வந்து ஸ்பேச்சுலா. பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்பேச்சுலா ரொம்ப தேவைப்படும். அதுவே கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் நம்ம வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அப்போ தான் ஸ்பான்ச் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். செவன்த் ஒன் வந்து கேக் டின்னு. 1/2 கிலோ கேக் பண்ணுறதுக்கு, 1 kg கேக் பண்ணுறதுக்கு, 1/4 கிலோ கேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக கேக் டின் வந்து வேரியாக இருக்கும். ஸோ எந்தெந்த இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும், எந்தெந்த கேஜிக்கு எந்தெந்த இன்ச் கரெக்டாக இருக்குங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டாக் பண்ணும்போதும் எந்தெந்த கேஜிக்கு அப்புறம் எந்தெந்த கேஜி ஸ்டாக் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சிக்ஸ்த்து ஒன் வந்து பட்டர் ஷீட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு நீடட் தான். கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு பேக் பண்ணிங்கன்னா தான் கேக்கு ஒட்டி பிடிக்காமல் வரும். ஸோ பட்டர் ஷீட் வந்து ஒரு சைஸுக்கும் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்காமல் இப்படி வந்து லாங்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். செரட்டட் நைஃபு. கேக்கை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு செரட்டட் நைஃப் தேவைப்படும். அது இந்த மாதிரி முள்ளாக பார்த்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். ஆயில் ப்ரஷ்ஷு. சுகர் சிரப்பை டிப் பண்ணி கேக்கில் வந்து நினைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படும். ஸோ அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். 11th ஒன் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டு, பிளாக் ஃபாரஸ்ட் இந்த கேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ரஷ்ஷு. இதை வச்சு நம்ம ஸ்ட்ராபெரி சிரப்பும் யூஸ் பண்ணி டிப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேலட் நைஃப் வந்து கேக்கை நல்லா ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து ஐசிங் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும் பேலட் நைஃப். ஸோ இந்த 3 பேலட் நைஃபும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராப்பர். லாங் சைஸ் ஸ்க்ராப்பர் வந்து லாங் டால் கேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டால் கேக் பண்ணும்போது இந்த ஸ்க்ராப்பர் தேவைப்படும். 4 டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 4 டிசைன்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா டால் கேக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் கேக் பண்ணுறதுக்கு குட்டி கேக் 1/2 kg 1 kg பண்ணும்போது இந்த மாதிரி குட்டியாக ஸ்க்ராப்பர் வாங்கி வச்சிட்டோம்னா இது டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்க்ராப்பரை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். 5th ஒன் வந்து ஃபுட் ஜெல் கலரு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் வேணும், ரெட் கலரில் வேணும், க்ரீன் கலரில் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கலரில் நீட் இருக்கும் ஸோ அந்த கலரில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா க்ரீமில் வந்து கலரை ஆட் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். கேண்டி கலர்ஸ் வந்து சாக்லேட்டில் யூஸ் பண்ணுற கலர்ஸ், கேண்டி கலர்ஸை வந்து சாக்லேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 15th வந்து சுகர் பால்ஸ் வந்து கேக் டெக்கரேஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக இருக்கும். ஸோ ஒயிட் சுகர் பால்ஸில் யூஸ் பண்ணால் நல்லா ரிச் லுக்ஸாக இருக்கும். இது வந்து கலர் சுகர் பால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நாசில் எல்லாமே வாங்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. 2 நாசில் போதும் நமக்கு. 2D நாசிலும் 1M நாசிலும் ரெண்டுமே வந்து ரோசெட் டிசைன் கொடுக்கும். ஸோ ரோசெட் டிசைன் போட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்கலாம். ஸோ 2 நாசில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஐசிங் பேக் வந்து க்ரீமை வந்து ஃபில் பண்ணி நம்ம இதில் தான் டிசைன் போடுவோம். ஸோ கண்டிப்பாக ஐசிங் பேக் நீடடு. ஐசிங் பேக்கில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. 18th ஒன் வந்து ரொட்டேட்டிங் டேபிள் வச்சு நம்ம ஐசிங் பண்ணும்போது கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதே பிளேட்ஸ்லாம் வச்சு பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்காது. ரொட்டேட்டிங் டேபிளை வச்சு பண்ணும்போது கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் ஹனி பேக்ஸ் யூடியூப் சேனல்.